மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். பதினாறாம் வசனத்தை யாராவது வாசிங்கள். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். இயேசு கிறிஸ்து அவர் போதிக்கும் பொழுது உதாரண கதைகள் நிறைய சொல்லுவார், இல்லஸ்ட்ரேஷன் நிறைய சொல்லுவார். உதாரண கதைகள் அப்படின்னா எளிமையாக புரிந்து கொள்ள வைப்பதற்கு உதாரண கதை. நம்ம சிறு பிள்ளைகள் சொல்லுவது போல் சொல்லி கொடுப்பார். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவருடைய உதாரணங்கள்லாம். அப்படி எதை பார்க்குறாரோ அதை ஆப்ஜெக்டை அப்படியே யூஸ் பண்ணிடுவார். டீச்சிங் கவலையை பற்றி போக்கணும், கவலையிலேருந்து வெளியே கொண்டு வரணும், தேவனை தேட வைக்கணும் மக்களை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படணும். ஒரு பிரசங்கம் மட்டும் பண்ண மாட்டார். அந்த பிரசங்கத்தை புரிய வைக்கிறதுக்கு சிம்பிளான இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவார். பறவைகளை காட்டுவார். பறவைகளை பாருங்கள், அதுவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா என்ன செய்கிறார், பிழை போட்டுக்கிறார். அவர்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா, ஆனால் நாளை தினத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ அருமையாக சிம்பிளாக சொல்லி கொடுப்பாருப்பான். அதனால தான் அவர் திரள் கூட்ட மக்கள் அவரை பின்பற்றினார்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் நம்ம பார்க்குறோம். அவர் எளிமையாய் இப்படி சொல்லுகிற ஒரு மெத்தடோட இன்னும் கொஞ்சம் சில சமயத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக விளையாடுருக்கார் டீச்சிங்கில். அதுக்கு அவர் பயன்படுத்தினது உருவக பேச்சு. அதை நம்ம இங்கிலீஷில் பேரபிள்ஸ்னு சொல்லுவோம், ஓமைன்னு தமிழில் சொல்லுகிறோம். உருவமாக பேசுறது, ஜாடமாடியாக பேசுறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உன்னை புரிய வைக்கிறதுக்கு இதை புரிய வைக்கல, அதை போல் இது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி நிறையா சொல்லியிருக்கார். அது இந்த 13ஆம் அதிகாரத்தில் அருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா நிறையா ஓமைகள் சொல்லுவார். அதில் ஒரு ஓமை தான் விதைக்கிறவனுடைய விதைக்கிறவன் விதையை எடுத்து புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி விதைக்கிறவன் என்கிறத தலைப்பில் ஒரு ஓமையை சொல்லியிருக்கார். விதைக்கிறவன் சோயர் அப்படின்னு ஒரு ஓமையை சொல்கிறார். இந்த ஓமையை பொதுவான கூட்டத்தில் சொல்கிறார். எப்பவுமே எளிமையாக பேசிகிட்டு இருந்தவர் சில சமயங்களில் இப்படி கருகலான சத்தியம், கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டப்படுகிற சத்தியங்களை சொன்னார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அதை கேட்டு ஒரு கூட்ட மக்கள் பின்மாற்றம் அடைந்து இவரை பின்பற்றுவது வேஸ்ட்டுன்ட்டு போனாங்கன்னு இருக்குது. இதெல்லாம் வேலைக்காகாதுன்ட்டு போயிட்டாங்க ஒரு கூட்டம் 6ஆம் அதிகாரத்தில். ஸோ சில சமயங்கள் அப்படி பேசினார். அப்படி பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த 13ஆம் அதிகாரம். அப்போ ஒரு பொதுவாக ஒரு கொஞ்சம் பேர் கூடியிருக்காங்க. எபிரேயர் தான், எல்லாம் யூதர்கள் தான், அவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் தான். அவங்களுக்கு பழைய ஏற்பாடு முழுசும் கரைச்சி குடித்தவங்க தான். அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி இந்த ஓமையை சொல்கிறார். ஓமையை சொன்ன உடனே சீசர்களுக்கும் புரியலை, அவங்களுக்கு சுத்தமாக புரியலை. உடனே சீசர்கள் தனியாக கூட்டு வந்து அவங்களாம் அனுப்பிச்சதுக்கப்புறம், என்ன நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேர், ஏன் இப்போ ஓமையாக பேசுகிறீர், இந்த பேரபிள்ஸ் எங்களுக்கே புரியலையே அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பேரபிள்ஸை எப்படி, இந்த ஓமையை எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றது மாத்திரம் இன்றைக்கி செய்தி இல்லை. அதிலிருந்து கடந்த வாரத்தின் செய்தியை நம்ம தொடர இருக்கிறோம். ஆகவே நம்ம ஒரு கண்டினியூட்டி, இது ஏதோ புதுசாக இன்றைக்கி ஏதோ ஒன்று பேசுகிறோன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. 1ஆம் தேதி வந்தீங்கன்னா தெரியும், 1ஆம் தேதியிலேருந்து கண்டினியூவாக பேசுகிறோம். இடையிடையில் எதோ நடக்கும், அதை வச்சு ஏதோ பாஸ்ட் பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. 1ஆம் தேதி வந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, கைவிட்டு காட்டுங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் 3ஆவது தடவையாக நான் பேசுகிறேன். அதில் ஒரு தொடர்ச்சி 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம். ஸோ அந்த இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் ஒரு இடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையில் நின்றார்கள். வாசிங்க 3ஆம் வசனம். 13:3. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். போதும் உவமைகளாக அவர் சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இதான் ஹெட்டிங், இதான் டாபிக். இதை வச்சு சொல்லுவோம் அநேக ஊமைகள். இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டது, அதை போல் இதை போல் அப்படின்னு பார்க்குற ஒரு பொருள், பார்க்குற ஒரு செயல், அதை வச்சு ஓமைப்படுத்தி உருவகப்படுத்தி பேசுகிறார். மெட்டஃபார் மாதிரி இதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை என்ன சொல்கிறார் பாருங்கள். இங்கே பார்த்துட்டு விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அப்போது இது விதைக்கிறான், வழி அருகே விதை, அதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம். சில விதை எப்படி நீங்கள் விவசாயிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரில, நான் பார்த்துருக்குறேன். விதைக்கும் பொழுது நான் பார்த்துருக்குறேன்.
அந்த தோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பாத்தி பாத்தியாக கட்டியிருப்பாங்க, பார்ட்டிஷன் சொல்கிறோம்ல, அது மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் ஒரு வரப்பு இருக்கும், நம்ம லாங்குவேஜில் புரியுன்னா ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நடந்து தான் போவாங்க, செடியில் மிதிக்காமல் போவாங்க. அங்கேருந்து அப்படி வீசுவாங்க, விதைகளை வீசுவாங்க, அப்படியே பரவலாக வீசுவாங்க. அப்படி அள்ளி தூவுகிற விதைன்னு இன்னொரு இடத்துல வாசிக்கிற மாதிரி அள்ளி தூவுவாங்க. அப்படி தூவும்போது இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு. நீங்கள் அதை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சிங்கன்னா புரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னால் அள்ளி தூவுறாங்கல்ல, நான் பார்த்துருக்கேன் சின்ன பையனா. இப்போ தான் அதில் எல்லாம் மாற்றம். சரி, இப்போ அந்த அள்ளி தூவும்போது அந்த விதை அவங்களுடைய நோக்கம் எந்த இடத்துல விழுந்தால் நல்லா முளைக்கும், பலன் கொடுக்குன்ற நோக்கத்தோடு தான் விவசாயிகள் போடுவாங்க. ஆனால் அவங்கள மீறி அந்த விதைகள் சிலது எங்கே போய் விழுது? அந்த பாத்தி மேலே, அந்த வரப்பு மேலே, இல்லைன்னா அந்த பிளாட்ஃபார்ம் மேலே விழுது. அது விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? விழுந்த உடனே சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து என்ன செஞ்சிருச்சு? அதை பட்சித்து போட்டது. பறவைகள் வந்து அதை என்ன செஞ்சிச்சு? பட்சித்து. பறவைகள் வருது, அந்த விதையெல்லாம் எடுத்து போட்டுருது. இது முதல் இது. ரெண்டாவது, சில விதை எங்கே போகுது? மண்ணுக்குள்ளே தான் உழணும், அந்த பாத்திக்குள்ளே தான் உழணும். ஆனால் மண்ணை சுற்றி வரப்பில் கற்பாறைகள்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த கற்பாறை இடங்களில் சில விதைகள் விழுந்துருச்சு. அது அங்கே மண் இருக்காது, அங்கங்கே மண் ஒட்டி இருக்கும், ஆனால் மண் இருக்காது, அதிகமாக இருக்காது. ஸோ மண் இல்லாதனால அந்த விதை அது ஆழமாக இல்லாதனால சீக்கிரமாய் முளைத்தது. ஆனால் வெயில் ஏறின போதும் தீந்து போய் வேறு இல்லாமல் என்ன ஆயிடுச்சு? அது வளர்ந்து பட்டு போயிட்டு. 7ஆம் வசனம், சில விதை சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் எப்படி விழுது? அதை சுற்றி முள்வேலிகள். நம்ம நீங்கள் பெரிய தோட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம மாதிரி காம்பவுண்ட் சோர் போட மாட்டாங்க, முள்வேலி தான் வச்சுருப்பாங்க. முள்வேலி தான் வச்சு இது பண்ணிப்பாங்க. அவ்வளோ ஏக்கர் கணக்கில் காம்பவுண்ட் சோர்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, முள்வேலி வச்சுருவாங்க சில முக்கியமான பல தோட்டங்களுக்கெல்லாம். அப்போது முள்வேலியில் சில விதைகள் விழுந்துச்சு. ஆனால் அது வளர்ந்துச்சு. அது வளர்ந்த போது என்னாச்சு? அதை முள் நெருக்கி போட்டுச்சு. நெருக்கி அது என்ன செஞ்சு? அழிஞ்சிருச்சு. ஆனால் சில விதை மாத்திரம் அந்த பாத்தி என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல நிலத்துக்குள்ளே விழுந்தது. அது எப்படி பலன் கொடுக்குது? சிலர் 100 ஆகும், சிலர் 60 ஆகும், சிலர் 30 ஆகவும் பலன் தந்ததுன்றதை நம்ம பாருங்க. சரியா? இப்போ பாருங்கள், இது சொல்லிட்டு அவர் எங்கே முடிக்கிறாரு? எப்பவுமே ஓமையை ஒன்று ஆரம்பிக்கும் போது முன்னாலேயே பின்னாலே ஒரு நோக்கம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் தெரியும். இந்த இது வந்து எதுக்குன்னா, பிரசங்கத்தை கேட்குறவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, நீங்கள் எப்படி கேட்கணும்னு சொல்கிறது தான் அந்த ஓமை. அதனால தான் இன்னொரு இடத்துல சொல்ல, கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சொல்கிறாரு, நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. 9ஆம் வசனம், கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கறது காதுள்ளவன் கேட்க கடவன்ற. அப்போது இந்த ஓமையை சொல்கிறது எதை கனெக்ட் பண்ணுறாரு? கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இது சொல்லி முடித்த உடனே சீசர்களுக்கு வந்து ஏன் அவர்களோட ஓமையால் பேசுகிறீங்க கேட்குறாங்க. அப்புறம் பரலோகராஜ்யத்தின் ரகசியம் 11ஆம் வசனத்தில் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து, அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக பரலோகராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அறியப்பட்டது, அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? கொஞ்சம் பேருக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரு, அவங்களுக்கு பேசுகிறாரு, மற்றவங்களுக்கு பேசலை, மற்றவங்களை பற்றி அவர் கவலைப்படலை, அப்படி தோணுது. அதுதான் நம்ம புரியணும். இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொண்டால் நம்ம ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வசனம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். பாருங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை எங்கள் அம்மா சின்ன வயசில் தப்பாக என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க. நிறைய வசனம் அவங்க சரியாக சொல்லி கொடுத்தாங்க, இந்த ஒரு வசனத்தை மட்டும் அவங்க தப்பாக சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப பண கஷ்டம், வறுமையில் இருந்தோம். நான் ஒரு நாள் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், என்னம்மா நமக்கு மட்டும் கஷ்டம் நீங்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளாதவனவனோ இல்லதும் என்ன செஞ்சிடும்? எடுக்கப்படும் அப்படின்னா. ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. நியூஸ்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. பணக்காரனாகிட்டே இருக்கான், ஏழையாகிட்டே இருக்கான். வசனம் கரெக்டாக இருக்குது. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நோக்கத்தில் சொல்லலை அப்படிங்கிறத ரொம்ப நாள் கழித்து தான் நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா இது பியூராக பணத்தை பற்றியும் வேறு வாழ்க்கை முறையெல்லாம். வசனம் அது விதைக்கப்படும், அதை நீங்கள் கேட்குறத எப்படி கேட்டால் உங்களுக்கு அது பலன் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த ஓமையினுடைய நோக்கம். இப்போ சீசர்கள்ட்ட சொல்லி கொடுக்க விரும்புகிறாரு. அவர்கள் கண்டும் காணாதவர்களையும் கேட்டும் கேளாதவர்களையும் உணர்ந்து விழாதவர்களும் இருக்கிற நான் ஓமைகளோடு. ஏன் ஓமைகளோடு பேசுகிறேன்? அவங்களுக்கு காணும்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது.
பிடிவாதமாக பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு கேட்கும்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. பிடிவாதமாக அவங்க காதை அடைத்து கொண்டாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சங்கு ஊதுறேன்ன்றார், குழல் ஊதுறேன்றேன், காது இல்லாத மாதிரி இருக்கிறீங்களேன்றார். ஏன்னா மழை வர்ற காலத்தை கண்டுபிடிக்கிறீங்க, எப்போ மழை வரும் போகும்னு. தானியேல் உங்களுக்கு மேசியாக வரும் காலம்னு கணக்கு போட்டு 70வது வர கணக்கு போட்டு கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் என்னுடைய வருகை குறித்து, முதல் வருகை குறித்து சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியலையே, கண்களுக்கு மறைவாக இருக்கிறதே. எருசலேமே சமாதானத்துக்கு ஏற்றவள் அறிந்தாயானால் நலமாக இருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கு. அப்போ பொது ஜனங்களுக்கு அவர் என்ன பார்க்குறாருன்னா, அவங்களுக்கு சொல்லப்பட்டது, ஆனால் என்ன செய்யலாம், அவங்க கண்கள் திறந்து பார்க்கலை, காதுகள் திறந்து இடம் கொடுக்கலை. அதனால் அவங்களுக்கு எவ்வளோ வெளிப்படையாக பேசினாலும் என்ன செய்யாது, அவங்களுக்கு புரியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் நான் சொல்ல வேண்டியதை சங்க ஊதிடுறேன், காது உள்ளவன் கேட்க கெடுவன்னு சொல்கிறேன். எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சால் தான் உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கணும் அப்படின்றீங்க நீங்கள் படிக்க முடியும். இல்லைன்னா வாக்கு தத்துவம் அப்படியே இருக்கும், வாக்கு தத்துவம் பேசிக்கிட்டே இருப்போம், வாக்கு தத்துவத்தை அனுபவிக்க மாட்டோம். ஒரு வாக்கு தத்துவம் கிடைச்சிருக்கோம், இன்னொரு வாக்கு தத்துவம் அனுபவிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வசனத்தின் மூலமாக தான் வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு. ஒரு வசனத்தை நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம், இன்னொரு வசனத்தை வேறு மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த ஜனங்கள் என்ன மிஸ் பண்ணிட்டாங்க, சீசர்களுக்கு என்ன கிடைச்சது, உங்கள் கண்கள் பார்க்குறதுன்னாரே. அப்படின்னா நமக்கு இன்னும் தெளிவாக தெரியணும்னா 17ஆம் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம், எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். 17ஆம் வசனம் வாசிங்க, எல்லா விசுவாசிகளும் சகோதரனும் சேர்ந்து எல்லோரும் வாசிப்போம். எல்லாம் உங்கள் சத்தம், எல்லா அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனாண்டு. அப்படின்னா என்ன பார்க்க விரும்பினாங்க, என்ன பார்க்க விரும்பினாங்க, யாரை பார்க்க விரும்பினாங்க? வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை பார்க்க விரும்பினாங்க. வாக்குத்தத்தம் என்ன? பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்தாவின் நம்ம சொல்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். யோவான் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் தம்முடைய தேடி வந்தார், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார். வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதானமான வாக்குத்தத்தம் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுனால தேவ மகிமை இழந்து போயிட்டாங்க. திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாரா ஆண்டவர்? ஆதாமுக்கு பயம் இருந்திருக்கும். காயின் பாவம் செய்த போது என்னை கொன்று போடுவார்களே பயம் இருந்தது. பாவத்தை செய்கிறது ஈஸி, செஞ்ச உடனே ஒரு குற்றமன சாட்சி வரும். அது மாத்திரம் இல்லை, எனக்கு என்ன தண்டனை வரப்போதோன்னு பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அந்த குற்றமன சாட்சியும் பாவத்தின் தண்டனை குறித்த பயம் மனுஷனை புண்ணிய யாத்திரை செய்ய வைக்குது, புண்ணியங்களை செய்ய வைக்குது, தான தர்மங்களை பண்ண வைக்குது. ஆனால் அது தொலைந்த பாடு இல்லை. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறது ஸ்திரீயின் வித்தாக ஒரு வருவார் என்று சொல்லப்பட்டது. மோசே காலத்திலே வாக்குத்தத்தம் திரும்ப புதுப்பிக்கப்பட்டது. ஆபிரகாம் காலத்திலே சொல்லப்பட்டது. மோசேக்கு முன்னாலே என்ன சொன்னார்? ஓ மூலமாக தான் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அது எப்படி? ஒரு சின்ன ஒரு குழந்தை இல்லாதவன், மலடன் என்று பரியாசம் பண்ணப்பட்டவன், ஒரு குழந்தைக்காக கெஞ்சி கதறினவன், 25 வருஷம் காத்திருந்த பின்னால் பெற்றான், அது வேறு விஷயம். ஆனால் அவனை பார்த்து பெரிய ஜாதி, அவனுக்கு இப்படிலாம் பெருக்கம் வாக்குத்தத்தம் சொன்னால் எப்படி நம்ப முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியவே முடியாது பாருங்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறிச்சு பாருங்களேன். கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவ மூலமாய் ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் வந்து சேர்ந்துச்சு. கரங்களுக்கு தலையில சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்து மீட்பை காண செய்யும்படியான வாக்குத்தத்தமே ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் பிரதான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாமோ மோசேயோ எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. அதை குறித்து வேதம் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது? வாக்குத்தத்தங்களை அவர் பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் அதை தூர கண்டு நம்பி அணைத்து கொண்டு தங்களை இந்த உலகத்தில் அந்நியரும் பிரதேசமாய் வைத்து கொண்டார்களே ஒழிய அவர்கள் அதை சுதந்திரிக்கவில்லை. அவர்களை பார்க்கிலும் நம்மை மேலான ஒரு ஆசீர்வாதத்தை காணும்படி நம்மை உயர்த்தி நம்முடைய நாட்களிலே அவரை காணும்படி செய்தார். கரங்களுக்கு தலையிலேயே சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, விதைக்கிறோடைய விதை அவங்களுக்கும் புரியலை, சீசர்களுக்கும் புரியல. 12 பேரும் தனியாக வந்து நிற்கிறாங்க, என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ தான் அவர் சொல்கிறாருங்க, பாருங்கப்பா, எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இந்த உலகத்தில் கொடுக்கப்படும். சந்தர்ப்பம் கொடுக்கப்படாத ஆட்களே இல்லை. ஆனால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னை கண்டு கொள்கிறவன் பாக்கியவான். அவன் கொடுக்கப்பட்டவன், ஏற்கனவே உள்ளவன் அவன். அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். இன்னும் சத்தியங்களை அறியும்படி மனக்கண்கள் திறக்கப்படும், மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும். இல்லை நான் உள்ளதும் எடுக்கப்படும்னா கொஞ்சம் தெரியுன்றாங்கல்ல, அதை கூட அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சுத்தமாக பின்மாற்றம் அடைந்து சுத்தமாக ஆண்டவரை மறுதளித்து நரகத்துக்கு போகிற பாதைக்கு அவங்களும் போக ஆரம்பிச்சிடுவாங்க.
இதுதான் அந்த ஓமையினுடைய சுருக்கம். நம்ம இன்னும் தொடர்ந்து நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது நம்ம என்ன படிக்க வேண்டியிருக்குன்னா, உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரா? நிச்சயமாக கொடுக்குறார், எல்லாருக்கும் கொடுக்குறார். நீங்கள் யாருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், அவங்க ஒன்றே சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் கூட ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் 10 வருஷத்துக்கு முன்னாலே இப்படி ஏற்றுக்கிட்டார், அவர் வாழ்க்கையெல்லாம் இப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும். நான் ஒரு முறை சில வெளிநாடுகளில் சுவிசேஷமே பரவாத காலங்களில் எப்படி கணக்கு கொடுப்பாரு, எப்படி நியாய தீர்ப்பு நடக்கும் அப்படின்ற கேள்வி எனக்கு வரும். அதை ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பதில் எனக்கு கிடைச்சது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தன்னை வெளிப்படுத்துகிறார், அவர் மூலமாய் பிராயச்சித்தம் செய்கிறார் தேவன். ஆனால் அதை அறியாத ஜனங்கள், கேள்விப்படாத ஜனங்கள் இன்னும் 40% மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கணக்கு? அவங்களுக்கு சொல்ல 1ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசி பாருங்க. இயற்கையின் பிரமாணம், இயற்கை காட்சிகள் மூலமாக தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு அவங்களை உணர வைக்கிறார். மனசாட்சி. நான் இயேசு கிறிஸ்துவை வணங்காத சில மக்களை பார்த்துருக்குறேன். அவங்க அவ்வளோ மனசாட்சியோடு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க யோசிப்பேன், இவங்களெல்லாம் சுவிசேஷமே கேட்கலையே, எப்படி மனசாட்சி இவங்களுக்கு இவ்வளோ வேலை செய்யுது? மனசாட்சி அப்படியே கூர்மைப்படுத்திடுறாரு அவங்களுக்கு. அவங்கள அதை வச்சு தான் நியாயம் தீர்ப்பான்னு வசனம் சொல்லுது. அறிந்த சத்தியத்தின் மூலமாக தான் நம்ம இது பண்ணுவோம். அப்போ நமக்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னால் எங்களை எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்களா? இல்லை, அவங்களுக்கு எது போதிக்கப்பட்டதோ அதிலிருந்து அவங்களை நியாயம் தீர்ப்பார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் செய்தி எல்லாரும் கேட்கலையே, கொஞ்சம் பேர் தானே கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் சுவிசேஷம் பல விதங்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் கேட்டவர்கள் எப்படி கேட்டாங்க பாருங்க. ஏசாயா 53:1 வாசிங்க. ஏசாயா 53:1. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அல்லேலூயா. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அப்போது கேள்விப்பட்டவங்க எல்லாரும், ஆனால் விசுவாசித்தவங்க கொஞ்சம் பேர். அதுக்கு கீழே உள்ள வசனம், அவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? இளங்கிளை போல என்ன செய்கிறார்? துளிர்க்கிறார். வலுக்கட்டாயப்படுத்தி ஆண்டவர் யாரையும் தொடுகிறதில்லை, ரட்சிக்கிறதில்லை. ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னு விரும்பினா தான் ரட்சிப்புள்ள அவருக்கு நடத்த முடியும். ஒருத்தர் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டேன்னா அந்த பின்மாற்றம் என்னை அழித்து விடும். ஏன்னா பின்மாற்றத்தை குறித்து நீங்கள் ஈஸியாக நினச்சிடாதீங்க. ஆண்டவர் விட்டு தூரமாய் போகிறது அதை விட மோசம், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறத விட மோசம். எரேமியா 10:38 நம்ம வாசிக்கிறோமே இல்லை, பின்வாங்குறவன் மேலே என் ஆத்துமா பிரியமாக இராது. ஸோ எவ்வளோ ஒரு பயங்கரமானது. ஸோ அந்த பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களும் சரி, ரட்சிக்கப்படாதவங்களும் சரி, ஒரு சின்ன தீர்மானம் எடுக்கணும். நான் ரட்சிக்கப்படணும், நான் உம்மிடத்தில் வருகிறேன், ஐ நீட் யூ லார்ட் அப்படின்னு சொல்லணும். எனக்கு நீங்கள் தேவை, நீர் சேவியராக ரட்சகராக எனக்கு தேவை சொல்லணும். அப்போ தான் ரட்சிப்புள்ள நடத்த முடியும். நாம் சொல்கிற சுவிசேஷம் யாரையும் மாற்றலை. சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. நம்ம சொல்லத்தான் நம்முடைய வேலை. நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினால் தேவன் விளைய செய்தார். கரங்களுக்கு தலையில சொல்லுவோம். நிறைய சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க ஆத்மாதான் செய்த பெருமை அடைஞ்சு ஏன் ஆத்மா உன் ஆத்மான்னு சண்டை போட்டு சபையில் குழப்பத்தை ஏற்படுத்தி போகிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நம்ம சபையில் இல்லை, நிறைய சபையில் அப்படிப்பட்டவங்கள நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ என்ன புரியலன்னா, நான் தான் ஒருத்தர் ரட்சிக்கப்புள்ள நடத்தினேன், நல்லவே இல்லை. நான் சொல்லுகிறது என் வேலை, சொல்லணும். நான் சொல்லுவேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சுவான், தேவன் விளைய செய்வார். அப்படியானால் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனுஷன் இளையகுமாரன் தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தது போல அவன் சுயமாக யோசித்து சுயமாக தீர்மானம் பண்ணி புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு வந்தால் அவன் ரட்சிக்கப்படுகிறான். எப்போ ரட்சிக்கப்படுவான்? சொல்லப்பட்ட வசனங்களை விசுவாசித்து. அப்படின்னா சொல்லப்படவில்லையா? சொல்லப்பட்டது. ஏன் அவள் ரட்சிக்கப்படவில்லை? எபிரேயர் 4:2 வாசிங்க. எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் பாருங்க, பிரசங்கம் எல்லாம் ஒன்று தான். அது ரேடியோவில் கேட்டிருக்கலாம், டிவியில் கேட்டிருக்கலாம், பாடல் மூலமாக கேட்டிருக்கலாம், இன்னொரு நண்பனுடைய சாட்சி மூலமாக கேட்டிருக்கலாம், எப்படியோ கேட்டிருக்கலாம். சொல்லப்பட்ட செய்தி ஒன்று தான். இயேசுவே ஆண்டவர் ரட்சகர் என்று சுவிசேஷ செய்தி ஒரே செய்தி தான். 2000 வருஷமாக உலகம் எங்கிலும் அது சொல்லப்படுகிறது. கேட்கலையா? கேட்டாங்க, விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்க. இங்கே எபிரேயர் 4:2 வாசிக்கிறோம். அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதே சுவிசேஷம் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அவங்களுக்கு ஏன் பலன் கொடுக்கல? அவங்க கேட்கும் போதே விசுவாசத்தோட கேட்கல. அதனால் அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத எவரும் பைபிளை வாசிக்கலாம், அர்த்தப்படுத்த முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவங்க மனக்கண்கள் மூடப்பட்ட நிலையில். நம்மை விட அரசியல்வாதிகள் தெளிவாக இதை வாசித்திருக்கிறாங்க. ஜட்ஜஸ் இதை வச்சு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இல்லை, நிறைய காரியங்கள் நீங்கள் கோட் பண்ணுவாங்க பாருங்கள். வசனத்தெல்லாம் கோட் பண்ணி பேசுகிற பெரிய ஆட்களை பார்க்குறீங்களா? அவங்க நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸில் வசனத்தை வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் ஆண்டவரை அறிந்து பிற்பாடு வேதத்தை பார்ப்பதற்கும் அதற்கு முன்பு வாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது.
நம்ம மற்ற மார்க்கங்களிலே உள்ள புனித நூல் போல இதை ஒரு புனித நூலாய் பார்த்தால் இதை வச்சு கும்பிடலாம், தலைமாட்டுக்கடியில் வைக்கலாம், பூஜை செய்யலாம். இதை வச்சு நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லலாம். அது எல்லாம் ரெண்டாவது விஷயம். தேவனோடு ஏற்படுகிற உறவு, அப்பா பிள்ளை உறவு, அந்த உறவு ஏற்படும் பொழுது இந்த வசனம் புரிய ஆரம்பிக்கும். பாருங்கள் எப்படி பேசுகிறாரு. நாங்கள் சொல்கிறோம் எப்படி பேசுகிறான்னு சொல்கிறோம், வசனத்து மூலமாக தான் பேசுகிறாரு. எல்லா மனசாட்சி மூலமாக பேசுகிறாரு, சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறாரு. தேவன் உங்களோட பேசுகிறாரு, இல்லை சில சந்தர்ப்பங்கள் மூலமாக பேசுகிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் சொப்பனங்கள் மூலமாக பேசுகிறாரா? நிறைய பேர் சொப்பனங்களை மாத்திரம் நம்புவாங்க. நான் அடிக்கடி அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்கிற எச்சரிக்கை, சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஆனால் சொப்பனங்களை பற்றி என்ன கவனமாக இருக்கணும்னா, தொல்லையின் மீதினால சொப்பனம் வரும்னு பைபிள் சொல்லுது. ரொம்ப கடந்துலையை நினச்சிட்டு இருந்தேன், கடங்காரம் விரட்டுற மாதிரி சொப்பனம் தான் வரும். இல்லை எதை நீங்கள் கடைசியாக பார்த்தீங்களோ அந்த சொப்பனம் வரும். அன்றைக்கி முழுசும் நடந்ததெல்லாம் திருப்பி ரீகால் பண்ணுறது தான் சொப்பனம். இதெல்லாம் கர்த்தருடைய செய்தின்னு நம்ம ஏமாந்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் லாஸ் ஆயிரும், குடும்பம் கெட்டு போயிடும். ஏன்னா ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தேன், அதுலேருந்து என்னை ஊழியக்காரனாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு எத்தனை பேர் பாவம் இருக்கிறாங்க. சொப்பனத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு வசனம் தெரியல, சொப்பனம் மட்டும் பார்த்தாங்க. உண்மையிலே சிலர் அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் பயன்படுத்துகிறார். வெறும் கூட்டத்தை பார்த்தவங்க அந்த உண்மையான அழைப்பை வசனத்திலேருந்து எடுக்க தவறிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் இது தான். சில சமயத்தில் அந்த சொப்பனத்தை சாத்தானும் பயன்படுத்துகிறான்னு பைபிள் சொல்லுது. சில சமயம் சொப்பனத்தை கர்த்தரே கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு டிசைன் பண்ண தெரியணும், கண்டுபிடிக்க தெரியணும். இந்த ட்ரீம் சரியான ட்ரீம் தானா? சிலர் ஊழியமாகவே வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் சொப்பனம். உங்களை நேற்று பார்த்தேன், முந்தா நாள் பார்த்தேன், நீங்கள் இந்த கலர் சட்டை போட்டுருக்கிறத பார்த்தேன், நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தேன். சிலருக்கு அந்த ஊழியத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க செய்யட்டும், அவங்கள தடை பண்ண வேண்டாம். அதை மாடலை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு சொப்பனத்துக்கும் இன்டர்பிரேட் பண்ணாதீங்க, டீகோட் பண்ணாதீங்க, அர்த்தம் கண்டுபிடிக்காதீங்க. எல்லா சொப்பனத்து மூலமாக ஆண்டவர் பேசுகிற நம்பி ஏமாந்துடாதீங்க. சில சமயத்தில் ஆண்டவர் கொடுக்குற சொப்பனம் மறக்கவே மறக்காது. சில சமயங்களில் சொப்பனம் கொடுக்குறது ஆழமான ஒரு செய்தி இருக்குன்னா திரும்ப திரும்ப அதை யோசிக்க வைக்கும். வெறும் கவலையும் பயப்படுத்தாது ஆண்டவருடைய சொப்பனம். உங்களை பயப்படுத்துதுன்னா அது ஆண்டவர்கிட்ட வந்ததுலேருந்து ஈஸியாக எடுத்துக்கோங்க. ஆனால் அது எச்சரிப்பு கொடுக்கும், எப்போவுமே எச்சரிப்பு கொடுக்கும். ஒரு எச்சரிப்பு கொடுத்து பிளெஸிங் கொடுத்துன்னா கர்த்தர் கொடுக்குற சொப்பனம். எச்சரிப்பே கொடுப்பாங்க. உங்களை பட்டர் மட்டும் தடவி ஒரு பெரிய கோடீஸ்வரனை காட்டுது, ஒரு பெரிய பெரிய காரு பங்களா எல்லாம் காட்டுது அப்படின்னா அது கர்த்தருடைய சொப்பனம் இல்லை. ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் இப்படி விசுவாசிகள் இப்படி சொப்பனம் பார்க்குறவங்க பின்னால் போங்கிறாங்க. ஏதாவது கர்த்தர் பார்த்தாருன்னா எனக்கு சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு ஒரு காணிக்கை கொடுத்து முன்னால் அரசு மரத்தடிக்கு போன மாதிரி இப்பவும் போய்கிட்டு தான் இருக்காங்க. அந்த சொப்பனங்களை அல்ல, கர்த்தர் வசனத்தின் மூலமாக பேசுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறத எப்போ புரிய முடியும் அப்படின்னா வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். மனம் திரும்பும் பொழுது தான் அந்த முக்காடு எடுபட்டு போகும். 3ஆம் அதிகாரம் அது வசந்த மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது. எப்போ? அவங்க மனம் திரும்பும் போது. சொல்லுங்க, மனம் திரும்ப இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் பைபிளாக தெரியும். பைபிள்லேருந்து கர்த்தர் பேசுகிறது நீங்கள் பார்க்க முடியும். அது வரைக்கும் அது ஒரு புனித நூல், மத மந்திர சக்தி நூல், மற்றவங்களாம் பார்த்து பயப்படுகிற நூல், மற்றவங்க அதை தவறாக பயன்படுத்துகிற நூலாக தான் உங்களுக்கு இருக்கும். எப்போ நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு அப்பா அப்படின்னு கூப்பிடுற இடத்துக்கு வரீங்களோ, நீங்கள் வசனத்தை வாசித்தாலே உங்களோட ஆண்டவர் பேசுவார். ஆமென். உங்கள் ஜெபத்தில் உட்காந்துருப்பீங்க, பேசுவார். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு நம்ம அடிக்கடி பாடுவோம் பாருங்கள், அல்லேலூயா. அவர் பேச நான் கேட்பேன், நான் பேச அவர் கேட்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து வேத வசனத்தை வாசிக்கும்போது இன்றைக்கும் பேசுகிறார். ஸோ இதை சீசர்களுக்கு சொல்லி முடித்த உடனே சீசர்கள் காலை தூக்கி போட்டிருப்பாங்க, காலரை தூக்கி போட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஓ, எங்கள் கண்கள் திறக்கப்பட்டு விட்டதா, நாங்கள் வசனத்தை அறியும்படி வந்துட்டோமா, அப்போ எங்களுக்கு சத்தியெல்லாம் புரிஞ்சிருச்சா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ தான் அவங்களுக்கு திருப்பி ஆழமான ஒரு செய்தி கொடுக்குறார். விளக்கம் சொல்கிறோன்ற பேரில் இப்போ கொடுக்குற செய்தி அவிசுவாசிகளுக்கான செய்தி அல்ல. அவிசுவாசிகளுக்கு ஒரு ஊமை சொன்னார் பாருங்க, அதே ஊமையை தான் திருப்பி ரீஇன்டர்பிரேட் பண்ணுறார். இன்னொரு முறை மறு வியாக்கியானம் பண்ணுறாரு. இப்போ நமக்கு சொல்கிறாரு பாருங்க.
இதை தான் நம்ம படிக்கணும். இதை படிச்சுட்டோன்னா நம்ம கண்கள் திறக்கப்படும். இப்போ நம்ம இந்த விதைக்கிறவனுடைய ஓமை கேளுங்கள் 18 எல்லாம் பைபிளை அவங்க கவனம் செலுத்தணும். நோட்ஸ் எடுக்க விரும்புகிறவங்க நோட்ஸ் எடுத்து பழகுங்க. அப்படியே மனசில் பதியும். ஒரு முறை சும்மா கிறுக்கின்னு வச்சா கூட போதும். ஒரு பேப்பரில் திருப்பி பார்க்க. நான்லாம் நிறைய பிரசங்கங்கள் போய் அட்டன் பண்ணுவேன். அந்த அட்டன் பண்ணும்போது எல்லாத்தையும் எழுதுவேன். நான் யார் பிரசங்கம் பண்ணாலும், என்னுடைய ஸ்டூடெண்ட்டே பண்ண பிரசங்கனாலும் உட்காந்து நான் எழுதுவேன். எனக்கு எல்லாம் தெரியுன்ற இடத்துக்கு நான் வரமாட்டேன். எழுதிட்டு அதை வாசிக்க நேரமும் இருக்காது. ஆனால் எழுதுனதுனால என் மனசில் அது நின்றோம். என்னைக்காவது அவர் இப்படி பேசினார்லன்னு 15 வருஷத்துனால பண்ண பிரசங்கத்தையும் என்னால் நினைவு கூற முடியும். தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கள். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. நான் சொல்கிறது மட்டும் கவனிங்க. உங்கள் கவனத்தை எங்கேயும் திருப்பிடாதீங்க. இப்போ திருப்பி இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு. நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொன்னால் இன்றைக்கி நம்மை பார்த்து. ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஊமையை கேளுங்க. இப்போ விளக்கம் சொல்கிறேன். ஒருவன் என்ன செய்கிறான்? ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ராஜ்யத்தின் வசனத்தை, சுவிசேஷ வசனத்தை கேட்டு எல்லாம் சொல்லுங்கள், உணராதிருக்கும். எல்லாம் சொல்லுங்கள். இது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள் அந்த விசுவாசத்தை இல்லை. அதை தாண்டி வந்துட்டோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் போன வாரத்தில் அதையே பேசிகிட்டு இருக்கோம். அதை கடந்து பூரணத்தை போவோன்னு இருக்கணும். பாருங்கள், அந்த ஜேர்னியை நம்ம இப்போ தொடர்றோம். அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அதை தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆனால் நீங்கள் வசனத்தை கேட்டவங்க, புரிஞ்சவங்க, ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க. ஆனால் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்ன பார்த்து சொல்கிறாரு? வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்வான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டுவான். அப்போது வசனத்தை கேட்டு உணரணுன்னு இருக்கு பாருங்கள். இதை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகம் இருக்குது. நான் சில சமயங்களில் நான் இதை சொல்லியிருக்கலாம், நம்ம சபையிலே சொல்லியிருக்கலாம். சில சமயங்களில் நான் இதை உதாரணமாக சொல்லுவேன். நம்ம சபையிலேயும் எங்கேயோ நடந்தது. நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி சூப்பர் பிரசங்கம் பாஸ்டர், சூப்பர் பிரசங்கம், அருமையாக இருந்தது. அப்படி ஒன்றுன்னு சான்ஸே இல்லை. எங்களை மாதிரி ஆட்களுக்கு இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டேன்னா வயிறு வலியெல்லாம் சரியாயிடும். அப்போ ப்ரைஸ் எல்லாம் அடுத்த வார்த்தை சொன்னாங்க, இன்றைக்காவது அவள் மனம் திரும்பணும்னு ஜோம் பண்ணியிருக்கையான்னாங்க. யாருன்னா என் மருமக தான். ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவளுக்கு போய்கிட்டே இருக்குது. நான் ஒன்று மனசுக்குள்ளே நாசமாக போச்சு. நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணது இவங்களுக்கு என்ன செய்யலை, உணரவில்லை. இவங்க தனக்குன்னு எடுக்கலை. யாருக்கு எடுத்திருக்காங்க? பக்கத்தில் உள்ள அம்மாக்காக, பக்கத்தில் உள்ள பிரதருக்கு. இதுதான் விசுவாசனுடைய பிரச்சனை. வேதத்தை கண்ணாடின்னு சொல்லியிருக்கு, நிலை கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடின்னு. அதை வேதமே சொல்லுகிறது. அது ஒரு முகம் பார்க்குற கண்ணாடின்னு. அதை ஒரு தேவ மனிதன் இப்படி சொல்கிறாரு. இந்த வேதத்தை முகம் பார்க்குற கண்ணாடி, இதை நீங்கள் கொஞ்ச நேரம் எடுத்து இதை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் பார்த்துடலாம். ஹூ யூ ஆர், நீங்கள் யாருன்னு நீங்கள் இதை பார்த்துடலாம். அழகாக இதை காட்டி கொடுக்கும் உங்களுக்கு. அழுக்காக இருக்கீங்களா, சோர்ந்து இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துடலாம். இந்த கண்ணாடியை கொஞ்சம் இப்படி திருப்பினீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் என்னன்னு நீங்கள் யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. இதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பேசுகிற வார்த்தைகள், செயல்களை வச்சு அவங்க இன்னும் ஆவியுடையவர்கள் நீங்கள் பார்த்துடலாம். மனுஷனை உலகத்தை அறியறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. இந்த பைபிளை வாசிக்கும் போதே தெரிஞ்சிடும். கொஞ்சம் பைபிளை மேலே தூக்கி காமிச்சிட்டிங்கன்னா போதும், இந்த கண்ணாடியை மேலே உள்ளவரையும் நீங்கள் பார்த்துடலாம். என்ன அருமையான காரியம். நான் சொல்கிறது புரியுதா? இது ஒரு கண்ணாடி மாதிரி கற்பனை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி. அந்த கண்ணாடியை பைபிளை நினைங்க. என்ன செய்கிறோம் நம்ம? இதை கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. பைபிளை எடுத்துக்கோங்க. எல்லோரும் என்ன செய்கிறோம்? அப்படி அதை பாருங்கள். உங்கள் முகம் தெரியணும்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி தெரியலைன்னாலும் நாளைக்கு அது தெரியட்டுமே. முகம் தெரியணும். என்னென்னா நம்ம என்ன கேள்வியோடு வந்தோமோ அதுக்கெல்லாம் பதில் அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதான் சரியா? இப்போ அதை அப்படி கொஞ்சம் இப்படி பக்கத்தில் திருப்புங்க. பக்கத்தில் உள்ளவரை காட்டுங்க. அவர் யார் அப்படின்றத நீங்கள் படிக்கலாம் வேண்டாம், அது அப்படியே காட்டி கொடுத்துரும். உங்கள் சொந்தக்கார் யார், நண்பர் யார், உதவி செய்கிறவர் யார், தீம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். சரியா? அப்படியே பைபிளை இப்படி கைகளை வைத்துட்டு மேலே காட்டுங்க. அல்லேலூயா. இது என்ன காட்டணும்? அவரை பார்க்கணுன்னா இதான் வழி. நேற்று அறிஞ்சதோடு இன்றைக்கி நிறுத்த முடியாது. இன்றைக்கி கூடுதலாக அறியணும். அவரை தான் இது மூலமாக தான் படிக்கணும். ஸோ இந்த வசனம் ஒரு நிலை கண்ணாடி போல், முகம் பார்க்கும் கண்ணாடி போல். இது நன்மை. இதில் ஒரு நெகட்டிவ் சைடு ஒன்றுனா, பைபிள் சொல்கிறது தான் சொல்கிறேன், நான் தனியாக சொல்லலை. நிறைய பேர் இந்த கண்ணாடி முன்னால் நிற்பாங்க.
கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க, என்ன சிவி சிங்காரிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ கண்ணாடி முன்னால் நிற்கிற, நின்றுட்டு உன்னுடைய பிம்பம் உன்னுடைய சாயல் கண்ணாடியில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அந்த சாயல் அங்கே இருக்குமா? இராது. இதை போல் நீ கண்ணாடியில் பார்த்துட்டு அதை உன் வாழ்க்கையில் கொண்டு வராமல் நீ இருந்தேன்னு சொன்னால் நீ பார்த்தது உனக்குள்ளே வரல, உணரலைன்னு அர்த்தம். எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க? ஸோ வசனத்தை கேட்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். வசனத்தை பார்த்து நடுங்குறவனை தான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி. இன்னும் சிலர் அடுத்த பிரச்சனைக்குள்ளே மாறுறாங்க. சில விசுவாசிகள், நான்லாம் பாருங்கள் இந்த வசனத்தை கேட்டவொன்னே கீழ்ப்படிஞ்சேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பயந்து நடுங்கினவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பாரு இருக்க, நான் இந்த வசனத்தை கேட்டு தான் ஞானஸ்நானம் எடுத்தேன், இந்த வசனத்தை நம்பி தான் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு நிறைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்த சொல்லுவாங்க. ஒரு பகுதி வசனத்தை அவங்க பிடிச்சிருக்கும், பிடிச்ச வசனங்கள் எல்லாம் அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சில வசனங்களை ஆண்டவர் பேசி அதை வாசிக்காதபடி கவனமாக இருப்பாங்க, அந்த செய்தி கேட்டக்கூடாதுன்னு கவனமாக இருப்பாங்க. செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி செலக்டிவாக வசனத்தை கேட்பாங்க. ஒரு சின்ன உதாரணம், நான் பஸ்ஸில் அடிக்கடி ட்ராவல்ஸில் போகிறேன். அப்படி போகும்போது சத்தமாக பாட்டு வைப்பாங்க. இப்போ ரொம்ப பஸ்ஸில் மாற்றிட்டாங்க. முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா காது வலிக்கும், அதுக்கு நம்ம பிடிக்காத பாட்டாக தான் இருக்கும், அசிங்கமான பாட்டாகவும் இருக்கும். சில சமயங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் திணிச்ச மாதிரி இருக்கும், அப்படியே தலையெல்லாம் வலிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு 10-20 நிமிஷத்தில் நான் ஒரு தூக்கம் போட்டு பக்கத்தில் உள்ளவர் பார்த்தா பாடிக்கிட்டே இருப்பார். அப்படி சொடக்கு போடுவார், எப்படி பண்ணுவார், முணுமுணுப்பார். நான் யோசிப்பேன், என்ன இவர் பண்ணுறாருன்னா பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு எனக்கு. ஆனால் அந்த பாட்டு சத்தம் என்ன செய்யலை, கேட்கல. ஏன் கேட்கல? எனக்கு அது பிடிக்கல, பக்கத்தில் தான் இருக்கேன், கேட்கல. இப்போ நீங்கள் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கீங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், இஷ்டம் இல்லைன்னு வைங்களேன், உங்களுக்கு கேட்காது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? பக்கத்தில் உங்களுக்கு கேளுங்க, இது புரியுதான்னு கேளுங்க. அதனால தான் சபை உங்களுக்கு பிடிக்கணும், பாஸ்டர் உங்களுக்கு பிடிக்கணும், அவர் பேசுகிறது அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், பிடிக்கும். இருக்கீங்களா? அங்கே இருக்கீங்களா இல்லையா? அப்போது வசனம் ஒன்று போல தான் சொல்லப்பட்டது, அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனாங்க. அது சுவிசேஷ வசனம். இங்கே நீங்கள் வசனத்தை விதைக்கிறேன், ஆனால் விதைக்கும் பொழுதே நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்குன்னு எடுக்க பண்ணிக்கிறீங்க, வாழ்க்கை மாற்றத்துக்கு அனுமதி கொடுக்க பண்ணிக்கிறீங்க. எங்கேயோ ஒரு இடம் ஞானஸ்நானம் அந்த சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அபிஷேகம் பெற்ற சாட்சி சொல்கிறீங்க, ஆனால் வாழ்க்கை மாறின சாட்சி இல்லை. வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. முன்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, முன்னால் பிறவி குணம்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம பிறவி குணம்னு ஒன்று இருந்துச்சு இல்லை, அந்த குணத்தை நம்ம சொந்தக்காரங்கள்லாம் அறிஞ்சிருப்பாங்க, நண்பர்கள்லாம் அறிஞ்சிருப்பாங்க. அவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா நீ இப்போ மாறிட்டேன்னு சொல்லணும், அதுதான் உண்மையான மாற்றம். கரங்களுக்கு தலையில் சொல்வோம், நீ முன்னையும் அப்படி தான் இருந்தால் இப்போ அப்படி தான் இருக்கிற அப்படின்னு வித்தியாசமே தெரியலன்னா சபைக்கு வருகிறோம், சபை வர்றது நம்ம தவற விடலை, காணிக்கை கொடுக்குறோம், கண்ணாடியில் பார்க்குறோம், முகத்தை பார்த்துட்டு போயிடுறோம், எனக்குன்னு நான் எடுக்கலைன்னு அர்த்தம். எவ்வளோ ஆபத்தானது! வழியருகே விதைக்கப்பட்ட விதை போல பலனே இராது. பலனே வசனத்தை விதைக்கும் பொழுதே எடுத்துகிட்டு போயிடுவோம். இதில் ரொம்ப பரிதாபம் சிலர். அது எப்படி நான் கேட்பேன், விதைக்கும் பொழுதே எப்படி எடுக்க முடியும்? விதைச்சு ஒரு 2 நாள் கழித்து நாசமாக போனாலும் பரவாயில்ல, விதைக்கும் பொழுதே எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நான் பார்க்கும்போது, நம்ம சபையில் ஆரம்ப நாட்டில் எனக்கு இந்த கேள்வி, இந்த வசனத்தை 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாலே தியானிக்கும் பொழுதே எனக்கு ஒரு கேள்வி. ஒரு 2 மாதம் கழித்து நஷ்டமாச்சு, ஒரு வாரத்தில் நஷ்டமாச்சுன்னா பரவாயில்ல, விதைக்கும் பொழுதே எப்படி நஷ்டமாக முடியும் அப்படின்னா, நம்ம சபையில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண கவனித்தேன். ஒரு சிலரை பார்த்தா அயர்ந்து தூங்குறாங்க. இவங்களாம் யார் சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்கள், சொல்ல மாட்டிங்களா? வழியருகே விதைக்கப்பட்ட விதை அவங்களுக்கே போகவே போகாது, அழகாக. ஆனால் அலையிலேயே போடும்போது அவங்களும் அலையிலேயே போடுவாங்க. ஏதாவது ஜோக் அடித்தானே எந்திரிச்சு சிரிச்சிட்டு திருப்பி தூங்குவாங்க. முடிச்சுட்டு போகும்போது உடம்பெல்லாம் நெரிச்சிட்டு போவாங்க. அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம் நல்ல பிரசங்க நேரத்தில் தூங்கியிருக்காருன்னு. பாருங்கள், வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது, விசுவாசம் வளராது, வாழ்க்கை மாற்றம் இருக்காது. அப்போது இவங்க தான் வழியருகே விதைக்கப்பட்ட விதை. ஸோ நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 வேகமாக போவோம். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்து கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டு, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டு இவங்க வசனத்தை கேட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. நாங்கள் சில கேம்ப் நடத்துகிறோம்ல, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறது தான் இப்போ நான் பெரும்பாலும் போய் நடத்துகிறேன். அப்போது மக்கள் 50 100 பேர் 200 பேர் ஓடி வருவாங்க, முன்னால் வேகமாக வந்துடுவாங்க. அவங்க வேகம் வரும்போது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், அவங்களும் சந்தோஷமாக சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னோட பேசினார், ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி. ஆனால் திரும்பி நாங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 மாதத்தில் கேட்டால் அந்த பின்மாற்றம் அடைஞ்சிருப்பாங்க, விலகி இருப்பாங்க. நாங்கள் மிஷன் போகிறோம்ல, மிஷன் ட்ரிப் போகிறோம்ல, எதுக்கு அடிக்கடி போகிறோம் தெரியுமா? ஏன் பணம் செலவழித்து போகிறோம்? இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நாங்கள் போகிறோம். ஒரு 5 பாஸ்டர்ஸ், ஏஜினுடைய முக்கியமான கமிட்டி தலைவர்கள் 2 பேரும்
ப்ளஸ் மிஷன் தலைவர் மொத்தம் 5 பேர் நாங்கள் போகிறோம். அங்கே போய் 150 பேருக்கு ஊழியம் செய்ய போகிறோம். என்ன ஊழியம் செய்ய போகிறோம்னா, ஒவ்வொரு வருஷம் நான் போகிறோம் பார்த்தீங்களா, ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க என்னென்ன மிஷினரிஸ் இருந்தாங்க. அடுத்த வருஷம் குறைஞ்சபட்சம் 2 பேர் போயிருக்காங்க, ஊழியத்தை விட்டு போயிடுறாங்க. ஏன் ஊழியத்தை விட்டு போனாங்க? பாவம் செஞ்சாங்களா? இல்லை, கவலை, கஷ்டம், பிரச்சனை. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் வசனத்தில் உறுதிப்படலை. வசனம் என்ன இந்த வசனத்தை பாருங்கள், கீழே உள்ள வசனம், தனக்குள்ளே வேறு இல்லாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்த உபத்திரமும் துன்பம் உண்டானு இடல். அப்போ வசனமே எப்படி துன்பம் கொடுக்க முடியும்? யோசேப்புக்கு வசனம் கொடுத்தாரு. என்ன வசனம்? வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நீ உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுவேன், உன் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுவேன். இது வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் எப்படி நடக்குது? 13 வருஷமா ரிவர்ஸில் போகுது. எல்லாமே தலைகளை நடக்குது. குழியில் போடுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, இனி வரவே முடியாதுன்ற ஜெயிலுக்கு போய் அனுப்புகிறாங்க. இப்போ அந்த வாக்குத்தத்தம் தான் கேட்கும். என்ன கேட்கும்? வாக்குத்தத்தமே பேசும். வாக்குத்தத்தம் கரெக்டு தான், நீ நடக்கும் நம்புற, இன்னும் நடக்கும் நம்புகிறேன், இன்னும் நடக்கும் நம்புகிறேன், இவ்வளவு பிரச்சனைகளை பார்க்குறிய, இது நடக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதான் வசனம் இல்லை. அந்த இரும்பு சங்கிலியினால் வசனம் அவனை புடம்பிட்டது. வசனம் புடம்பிட்டதுன்னா வசனம் தனியாக வந்து அவனை அடிச்சுலாம் உதைக்கலை. வாக்குத்தத்தம் ஒன்று நடக்கிறது ரிவர்ஸில் இருக்குது. ஆபிரகாம் கேட்டது, எனக்கு ஒரு பெரிய குழந்தைலாம் வேணும், 10 குழந்தைங்க அப்படிலாம் கேட்கல, ஒரே ஒரு குழந்தை, என் குடும்பத்தில் எனக்கு ஒரு வாரிசு வேணும், அவ்வளோதான். அவன் அழுது புலம்பி கேட்குறான். அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? பெரிய ஜாதின்றாரு. கிண்டல் பண்ணுற மாதிரி வாக்குத்தத்தம் கொடுக்குற. வாக்குத்தத்தம் எப்போ நம்மளை விட பெருசாக இருக்கும், நம்ப முடியாதா இருக்கும். நம்பிட்டீங்கன்னா அதை பெற்றுவீங்க. யார்? அதான் பெரிய ஆசீர்வாதம். இப்போ ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, வாக்குத்தத்தத்தை வாங்கியாச்சு, ஆனால் உடனே நடக்கும்னா நடக்கலை, போய்கிட்டே இருக்குது. காலங்கள் போகுது, காலங்கள் தாமதமாக ஆக அவருக்கு பயம் வந்திருக்கும், சந்தேகம் வந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள், அந்த வசனம் தான் அவனை கேட்கும். அவனை சொல்லுவான்ல ஒரு நாள், வானத்து நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன முடியுமான்னு கேட்டிங்களே, என்ன கிண்டல் பண்ணிங்களா, வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களா? அந்த வாக்குத்தத்தமே சாத்தான் சோதிக்கிறது இல்லை. இப்போ இந்த வாக்குத்தத்தமே திரும்ப வந்து நம்மளை மண்டை கொடைய வைக்கும். கர்த்தர் இப்படிலாம் சொன்னார், இப்படி நடக்கலையே, இப்படிலாம் பேசினார் என் வீட்டை பற்றி, என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, என் பிஸ்னஸை பற்றி, நடக்கலையேன்னு தோணும். அந்த வாக்குத்தத்தம் தான் உங்களை திரும்ப சித்திரவதை பண்ணும், உங்களை மனசோர்வு உண்டாக்கும். என்ன ஐயோ இதெல்லாம் நடக்கலையே, நடக்குமா நடக்காதா, சோர்வு உண்டாக்கும். இந்த சோர்வு என்ன உண்டாக்குது? அவங்கள பலன் கொடுக்க முடியாமல் போயிடுது. 21ஆம் வசனத்தில் பார்க்குறோம், வசனத்து நிமித்தமும் துன்பமும் உபத்திரம் வந்தவனை இடல் அடைஞ்சிருவாங்க, பின்மாற்றம் அடைவார்கள். நிறைய பேர் இன்னைக்கு பின்மாற்றம் அடைகிறாங்க. நான் தொடர்ந்து இதை பேசிகிட்டு இருக்கிறேன். பின்மாற்றம் என்பது மிக மோசமான வியாதி, கர்த்தர் அருவருக்கிற பாவம். பின்மாற்றம் உள்ளவன் மேலே என் ஆத்மா பிரியமாக இராது அப்படின்னு சொல்ல, பின்வாங்கிற இருதயம் உள்ளவன் மேலே என் ஆத்மா பிரியமாக இராதுன்னு சொல்கிறாரு வசனத்தில். ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். எரேமியா 10:38 இதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப மோசமானது பின்மாற்றம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4:5, ஆதியில் கொண்டு இருந்த அன்பை நீ விட்டுட்ட, இது ரொம்ப மோசம். நீ இருப்ப, இங்கே இருப்ப, கூட இருப்ப, ஆனால் என்ன செய்ய மாட்டேன், அந்த உற்சாகம் ஒன்று போயிடும். அந்த உற்சாகம் தான் நீ வாக்குத்தத்தம் சுதந்திரிக்க போகிறதுக்கு அடையாளம். அதை இழந்துடக்கூடாது. ஆகவே நீ எந்த நிலையில் விழுந்த, எது ஒன்று விழப்பண்ணுது, அழுந்து எழும்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். பின்மாற்றத்தை நீங்கள் நியாயப்படுத்திடாதீங்க. பின்மாற்றக்காரனை அவனை குறித்து வேதமே சொல்லுது, பின்மார்க்கன் தன் வழியில் திருப்தி அடைவானா. சபையை விட்டு சிலர் போகிறவங்கள நாங்கள் இன்டர்வியூ பண்ணுவோம். அவங்க வந்து நல்ல ரீசன் சொல்லுவாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இதுக்கு தான் நான் போனேன் அப்படி. அது கேட்டால் நியாயமாக தெரியும். வசனம் சொல்லுது, நீதிமொழி 14:14, பின்மாற்றம் அடையும் தன் வழிகளிலே திருப்தி அடைவான். நான் செஞ்ச தீர்மானம் சரியான தீர்மானம், நான் எடுத்த தீர்மானம் சரியான தீர்மானம். ஸோ ஆண்டவர் விட்டு பின்மாற்றம் அடைவதற்கு 100 காரணங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும், ஆண்டவரே என்னை புதுப்பியும்னு கேளுங்க. நம்ம போன வாரம் தியானித்த செய்தியினுடைய 6ஆம் அதிகாரத்து மொத்த சுருக்கம் வேறு ஒன்றும் இல்லை. வாக்குத்தத்தங்களை பெறணும்னா நீங்கள் வசதியாக இருக்கக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஆனால் அது அடைய விடாமல் என்ன செய்து சோர்ந்து போயிட்டோம். ஏன் சோர்வு வந்துச்சு? இந்த வசனம், இந்த வசனங்கள் வலியுறுத்தி விதைக்கப்பட்ட வசனம் வேலை செய்ய மாட்டேங்குது. விசுவாசம் வேலை செய்யலை. நமக்குன்னே ஓனர்ஷிப் எடுத்து இது எனக்கு சொல்லப்படுறதுன்னு எடுக்க மாட்டேன்றோம். வாக்குத்தத்தை நிறைவேற மாட்டேங்குது. 2வது என்ன பிரச்சனை? ஏன் சோர்ந்து போயிட்டோம்? இது முள்வேலிக்குள்ளே விழுந்து நம்ம என்ன செய்கிறோம்? அழிக்கப்படுகிறோம். நம்முடைய கற்பாறையில் விழுந்து வேறு இல்லாதனால நம்ம நம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்த விசுவாசம் போயிடுது, சோர்வு உண்டாயிருது. முள்ளுள்ள இடங்கள், அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் என்ன செய்கிறான்? வசனத்தை கேட்பான், வளருவான். ஆனால் அவனை எது அழிச்சிருது? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம்.
இந்த 2 தான் பிசாசனுடைய பெரிய வெப்பன். உங்களை உழ வைக்கிறதுக்கு அவன் வச்சிருக்கிற முதல் ஆயுதம் சோர்வு. அந்த சோர்வை வச்சு நீங்கள் உழ வைக்கிறதுக்கு ஈஸியாக உழ வச்சுருவோம். வாக்குத்தத்தம் நிறைவேறல, காலதாமதம். ஆபிரகாமுக்கு 25 வருஷம். எவ்வளவு சோர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேர் அவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் தாங்கி தாங்கி அவன் சோர்வு அடைஞ்சிருக்க மாட்டான்னா? யோசிப்பை பார்த்தவங்க அவங்க யாராவது பார்க்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவனை சோர்வடைய பண்ணியிருக்க மாட்டாங்களா? சோர்ந்து போய் காத்திருந்து சோர்வு அடைஞ்சிருக்க மாட்டானா? ஆனால் அந்த சோர்வு இருக்கிற பொழுது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. அந்த சோர்வு நீங்கி புதுப்பிக்கப்படணும். அப்போ புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம்னு சொல்லி முடித்த உடனே தான் எபிரேயர் 6 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? நீங்கள் கர்த்தரை நேசித்து அவருக்கு செய்த கிரியினால், அவர் செய்த ஊழியத்தினால், பரிசுத்தவான்களை கனப்படுத்தி நீங்கள் செய்த ஊழியத்தினால், நீங்கள் செய்த கிரியைகளை அவர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை புதுப்பிப்பா. இவ்வளவு கஷ்டப்பட்டு புதுப்பித்து என்ன பிரயோஜனம்? திரும்பியும் நான் அதுதான் ஓடணும், திரும்பியும் அதே பாரம் சுமந்து சொந்து போயிடாதீங்க. நீங்கள் புதுப்பிக்கப்பட்ட உடனே உங்கள் விசுவாசம் திரும்பி மலை மேலே ஏறும் பாருங்க, சிகரத்தின் மேலே ஏறும். முடியாதுன்னு சொல்லி விட்டதை திரும்ப செய்ய வைப்பார் ஆண்டவர். சோர்வு வந்த உடனே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவர் என் சோர்வை நீக்கி நீக்கும் வசனத்தை கொடுங்க, வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துங்க, திரும்ப நான் வாக்குத்தத்தில் புதுப்பிக்கப்படுகிறேன். நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை புதுப்பிப்பார். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இன்றைக்கி ரொம்ப பேரை விளை வைக்கிறது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எவ்வளோ வருமானம் வந்தாலும் போதாதுன்ற நிலைக்குள்ளே நம்ம ஆளாயிட்டோம். எத்தனை வருமானங்கள் வந்தாலும் போதாதுன்ற நிலைக்கு வந்துட்டோம். எவ்வளோ ஆசை சேர்த்தாலும் எனக்காவது அது போயிருமோ, இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைப்போம் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உள்ளவர்கள் வாக்குத்தத்தங்களை எழுந்து போவாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடுவாங்க. அவங்க ஒருத்தர் சோர்வுனால தூரமாக போகிறாங்க, இன்னொருத்தர் பண ஆசை இச்சையினால். பணம் நல்லது தான், எல்லாவற்றுக்கும் உதவின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதல் இடம் ப்ரையாரிட்டி ஆண்டவர் கொடுத்தீங்கன்னா அது பின்னால் வேலைக்காரன் மாதிரி வரும். அதை தெய்வம் மாதிரி அதை பெறுகிறதுக்கு குறுக்குழியெல்லாம் தேடி அதுக்கே உழைச்சி அதுக்கே 24 மணி நேரம் யோசிக்க ஆரம்பிச்சு தூக்கம் கனவு எல்லாமே அப்படி மாறிச்சுன்னா வந்துடும், பணம் வந்துடும். ஆனால் அவங்க மனாந்திரத்தில் கேட்டாங்க பாருங்கள், எங்களுக்கு இறைச்சி வேணும் அழுதாங்கல்ல, அழுது புலம்புனாங்கல்ல, சரி போடான்னு இறைச்சி கொடுத்தாரு, வாங்கிட்டாங்க, செத்து போனாங்கன்னு பார்க்குறோம் 3000 பேருக்கு மேலே. அதுதான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அதனால தான் போதுமென்கிற மனதோடு கூடிய திருப்தியே என்ன நல்ல ஒரு ஆதாயமுள்ள பக்தின்னு சொல்லப்பட்டிருக்குது, பிரயோஜனமுள்ள பக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் இருக்கிறது இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லலை, நமக்கு வாக்குத்தத்தமே பெருகணும். நம்ம பெருகணும்னு ஆசை இருக்கிறனால தான் பெருகிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் பெருகணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு தான் நம்ம பெருகிட்டு இருக்கிறோம். பெருகணும், இன்னும் கூடணும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், தப்பு இல்லை. ஆனால் எப்பவும் பேராசை எவ்வளோ இருந்தாலும் போதாது, எல்லாம் எனக்கு தான். அந்த ஆசை வந்துருச்சுன்னா விசுவாசத்தை விட்டு சோர்ந்து போகிறீங்க, பின்மாற்றம் அடையிறீங்கன்னு அர்த்தம். பின்மாற்றம் அடைய வெளியே தெரியாது யாருக்கும். சர்ச்சுக்கு வருவீங்க போவீங்க, ஆனால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற விசுவாசம் உங்களை விட்டு போயிடும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை புதுப்பிப்பாராக. முள்ளுள்ள இடங்களில் விழுந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை. கடைசியாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் எவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வனுமாக இருப்பான். கேட்கறது மட்டும் இல்லை, உணர்கிறவன். நான் ஏற்கனவே சொன்ன தனக்குன்னு எடுப்பான். இது என்னோடு பேசுகிற வசனம், இதுக்கு நான் கீழ்ப்படிவேன், இதை நான் நம்புவேன், இதை நான் எனக்குன்னு எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு எடுப்பான். அது கீழ்ப்படிவான். கேட்கிறவனாய் மாத்திரமில்லை, கேட்கிறதுபடி நடக்கிறவனாய் மாறுவான். அவனுக்கு எப்படி ஆண்டவர் பலன் கொடுப்பாருப்பாங்க, 100ஆக 60ஆக 30ஆக. இந்த ரேஷியோ பார்த்தீங்களா? இன்னொரு இடத்துல 30 60 100ஆக இருக்கும். அதுதான் நம்ம மனசில் எல்லாரும் ஜபமாக மாறிடுச்சு. ஆனால் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, 100ஆக 60ஆக 30ஆக. அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நீ வசனத்தை விசுவாசி அதை நடந்து உணர்ந்து உனக்குன்னு எடுத்து வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டா 100% பலன் தான். 100% பலன் உனக்கு கிடைக்கணும். கேவலம் அப்படி கிடைக்கலன்னா 60 கிடைக்கணும். அதுவும் கிடைக்கலன்னா ரொம்ப மோசமான கணக்கு எடுத்தாலும் 30% வரணும். 0 நெவர். அப்படி கிடையாது. எத்தனை பேர் ஆண்டவர் மயப்படுத்துறீங்க? ஆனால் அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் ஆதியிலே கொண்டு வந்த அந்த அன்பை புதுப்பிப்பதும் அன்னைக்கு காட்டின அந்த உற்சாகத்தை, அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். என்ன காரணத்தினால சோர்வு இருந்தாலும், கவலைகளினாலே சோர்ந்து இருந்தாலும், பண இச்சையினாலே சோர்ந்து விலகி இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் புதுப்பிப்பாராக. நாம் வாசிக்கிறோம் 11ஆம் வசனம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து. இப்படி தான் எல்லாரும் சுதந்திரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக கீழே உள்ள வசனத்தில் ஆபிரகாம் சொல்கிறார், அவன் எப்படி பொறுமையாக அதை பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டியது என்ன படிக்கணும் அப்படின்னா 12ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்களுக்கு நம்பிக்கை, எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் சௌரன் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண
நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை ஹல்லேலூயா. ஆசையாயிருக்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு, ஆரம்பிச்சது, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, சந்தோஷமா சில காலம் பின்பற்றினீங்க. ஆனால் அந்த உற்சாகம் முடிவு பரியந்தம். ஜாக்கிரதைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் உற்சாகம்னு சொல்லியிருக்கு. பரவசமாக உற்சாகமாக இருக்கு. ஆண்டவர் எப்பயுமே தன்னை பின்பற்றுகிறவர்கள் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே வருவர்களை அவர் சகித்து கொள்கிறது இல்லை. அவங்களுக்கு கவலை இருக்குமா, பிரச்சனை வந்தால் கவலை வருமா, வரதான் செய்யும். அந்த கவலை எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை செய்யணும்னு விரும்புகிறார். கவலைப்படாமல் நான் இருக்கிறேன் நீங்கள் நினச்சிடாதீங்க. பவுல் சொல்லுவார், அநேக சபைகளுக்கு கொடுத்த கவலை நாள்தோறும் என்னை நெருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆகிடும். அந்த கவலையெல்லாம் நம்ம அழிக்க வந்த கவலை அல்ல. ஆனால் நம்ம எந்த கவலை அழிச்சிடோன்னா, எனக்கு நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, சாப்பிட வழி இல்லையே, எனக்கு வேலை இல்லையே, என் திருமணத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லாத பிரச்சனை, பிள்ளைகளாலே பிரச்சனை, எதிர்கால பிரச்சனை, பிள்ளைகள் கைவிட்டுருவாங்களோ பயம், இது மாதிரி கவலைகளை சுமக்கிறோம். பார்த்தீங்களா, பிரச்சனைகள் இருக்குது உண்மை. அதை குறித்து நீங்கள் யோசிக்கிறது தவறில்லை, அதை குறித்து திட்டமிடுவது தவறில்லை. ஆனால் அதை நினைத்து நினைத்து இரவு பகலாக சுமக்க ஆரம்பிச்சிங்க. பார்த்தீங்களா, இது உங்களை விசுவாசத்தை விட்டு விளைக்கிறோம். அதனால தான் எபிரேயர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு நோக்கி போகணும். எப்படி போகணும்? நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். எப்படி ஓடணும்? நமக்கு பாரமாய் இருக்கிறவர்களையும். ஏன்னா பாவத்தை மட்டும் இல்லை, பாவத்தை விட்டு விலகணுன்றது திரும்ப திரும்ப கேட்குறோம். பாரம் நம்மளை கவலைப்படுத்துகிற விஷயம், கவலைப்படுத்துகிற. என்கிட்ட சிலர் கேட்பாங்க, எங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், உங்கள் பிள்ளைகள் வேறு பிள்ளைகள் இல்லையான்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நான் என்ன பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்களோம்பாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களோன்னு. நான் கவலைப்படுவேன், ஆனால் அந்த கவலையை நான் ஆளுகை செய்ய விட மாட்டேன். எங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்துருக்கோம். கவலையை நீங்கள் படாமல் இருக்கக்கூடாது, பிரயாசம் எடுக்கணும். ஏன்னா ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலையை தலை மேலே சுமக்க வைக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் நமக்கு காமிச்சிருக்கிற காரியம். நாங்கள் என்ன பார்க்குறோம், வாக்குத்தத்தத்தை மட்டும் பார்க்குறோம். உன் சந்ததி இப்படி இருக்குன்னு சொன்னார் பாருங்க, அந்த சந்ததி மட்டும் தான் என் கண் பார்க்குது. இப்போ என்ன இல்லைன்னு நான் பார்க்கல. இந்த கட்டடத்தை நீங்கள் இதை தான் பார்ப்பீங்க, நான் ஃபால் சீலிங்கோட பார்க்குறேன், ஃபுல் ஏசியோட பார்க்குறேன், ஹல்லேலூயா, கீழே கார் பார்க்கிங்கோட பார்க்குறேன், மேலே இப்போ நான் ஃபஸ்ட் சர்வீஸ் முடித்தோடனே மேலே வரைக்கும் போயிட்டு ஆண்டவரே நிரப்புங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தேன். வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களோட வந்திருக்கிறேன். ஸோ என்னுடைய கண் எதை பார்க்கணும், எது இல்லைன்னு பார்க்கல, வாக்குத்தத்தத்தை தான் பார்க்குது. எனக்கு தெரியும் இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து ஆராதிக்க போகிறாங்க. இந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது சொன்னேன், நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து ஆராதிக்க போகிறது என் கண்ணு பார்க்குது. ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் மேலே நடக்குது என் கண்ணு பார்க்குது, தெலுங்கு சர்வீஸ் நடக்குது என் கண்ணு பார்க்குது, மிஷினரிகள் தங்கி இருக்கிற இடத்த நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஆஃபீஸ் இங்கே தான் உட்காந்து கூடுதலான மக்கள் வந்து வேலை செய்யப்படுறதை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. எதை வச்சு பார்க்குறேன் அப்படின்னா, சொப்பனத்தை வச்சு இல்லை, கற்பனையான ஆசைகளை வச்சு இல்லை, குருட்டு நம்பிக்கைகளை வச்சிடலாம் இல்லை, சென்டிமெண்ட்டான நம்பிக்கைலாம் வச்சில்ல, வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன பார்க்க வைக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படி தான் நாங்கள் கவலைகளை செய்கிறோம். கவலையே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, கவலைப்பட மாட்டேன். ஏன்ட்ட சிலர் இந்த மிஷன் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இந்த நாளைக்கு நடக்கிற ப்ரோக்ராமுக்கெல்லாம் சிலர்லாம் தூங்காமல் ஒரு வாரமாக வேலை செய்கிறாங்க. நேற்று மாத்திரம் எனக்குள்ள பிரச்சனை, 4 பிரச்சனைகளை நான் சுமந்தேன். 4 சிலுவை, 4 வெயிட்டான சிலுவை. இதான் முதல் தடவை இப்படி உங்களோட நான் பேசுகிறேன். ஆனால் அதை இப்போ உங்களுக்கு இந்த வசனத்தை புரிய வைக்கிறது தான் அதை பேசுகிறேன். அது 4மே உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ஒரு சிலுவை வாங்கினாலே ஓடிடுவீங்க. 4 சிலுவையும் ஈக்குவல் வெயிட்டு. என்னோட நண்பர்கள் 4 சிலுவை சுமக்கிறதுக்கு பார்ட்னர்ஸ் வச்சுருப்பேன். ஒரு டீம் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படி. நைட்டு 11 மணிக்கு ஒருத்தர் கேட்குறாரு, தூங்குங்கன்னாரு. நான் பிரச்சனையினால் தூங்காமல் இல்லை, நாளைக்கு பிரசங்கம் பண்ண அதுக்காக ஆயத்தத்தோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாமல் இருந்தான்னு சொன்னேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நாங்கள் கவலையில் எப்படி ஜெயிக்கணுன்ட்டு இங்கேருந்து படித்தோம், அவர் சொல்லிக் கொடுத்த படித்தோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை தாங்கி ஆதரிப்பார். நாங்கள் சில சமயம் எங்களுக்கு பார்த்து நீங்கள் கவலைப்படுற மாதிரி தெரியல, சிரிச்சமாக இருக்கீங்களே. நான் கேட்பேன், அப்போ நான் அழுதுகிட்டே இருக்கணுமா? ஆபிரகாம் பார்த்து என்ன நீ ஆபிரகாம்ன்ற, ஆபிரகாம்னா பரவாயில்ல, ஆபிரகாம்ன்ற அப்படின்னு அவனை பார்த்து, அப்போ நான் என்ன அழுதுகிட்டே இருக்குமா? பிள்ளை இல்லை பிள்ளைன்னா அழணுமா? பிள்ளை இல்லைன்னு அழுதுருந்தானே அவனுக்கு கிடச்சிருக்காது. அண்ணால் பிள்ளை இல்லைன்னு 10 வருஷம் அழுதா கிடைக்கவே இல்லை. 1 வருஷம் கண்ணீரை துடைச்சா அவளுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதில் உங்கள் எல்லாருக்கும் புரிகிறதுக்கு தான் இந்த உதாரணங்களை சொல்கிறேன். கவலை இல்லாமல் இல்லை, கவலை ஏற்படும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. அந்த பிரச்சனைகளை நான் என்னுடைய பாலிசி ஒரு நாள் சொல்லுவேன், 1 மணி நேரம் சுமப்பேன், 2 மணி நேரம் சுமப்பேன். அதுக்கு மேலே சொல்லுவேன், இதுக்கு மேலே சுமந்தா நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும், உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அப்புறம் மறந்துடுவேன். நான் மறக்க ஆண்டவர் உதவி செய்வார். அதை பற்றி பெருசாகவே நினைக்க விட மாட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனை பார்க்கவே விட மாட்டார். ஆண்டவர் ஈஸியாக அதை கடந்து போக வைப்பார். ஆண்டவர் அதை செய்வாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் என்ன செய்வார்? உன்னை
தாங்கி ஆதரிப்பார். நீங்கள் இந்த கவலைகளினால சோர்ந்து போய் வாக்குத்தத்தெல்லாம் நடக்குமா நடக்காதா சோர்ந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் இழந்து போயிடுவீங்களே. இதை பெறணும்னா நம்முடைய முன்னோர்கள் இப்படி தான் பெற்றிருக்கிறாங்க. வாக்குத்தத்தத்தையே பார்த்து போனாங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லாததை அல்ல, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். எல்லாம் சொல்லுங்கள், இல்லாததை அல்ல கொடுக்கப்பட்ட சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், இல்லாததை இல்லை கொடுக்கப்பட்ட. நான் சர்ச்சில் அதை தான் பார்க்குறேன், என் ஊழியத்தில் அதான் பார்க்குறேன், என் குடும்பத்தில் இல்லாததை நான் பார்க்கல, வாக்குத்தத்தத்தை பார்க்குறேன். எத்தனை பேர் இதை படிச்சுக்கிட்ட விரும்புகிறீங்க? எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? இல்லாததை அல்ல, இழந்திருக்கிறதை அல்ல நான் பார்க்கறது நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். தாவீது சொன்ன போல, நீர் என்ன நம்ப பண்ணின வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. அடிக்கடி நான் சொல்லி இந்த வசனத்தை சொல்லிச்சோம். நீங்கள் தான் சொன்னீங்க, நடக்கலை, இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்லுங்கள் அப்படி. ஆனால் இன்னொன்று சொல்லுவேன், ஏற்கனவே நடந்ததெல்லாம் சொல்லி துதிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் நடக்காத மட்டும் சொல்லி சிலர் அழுதுகிட்டு இருப்பாங்க. எனக்கு அதை சொல்லி கொடுத்தாரு, நடந்ததை சொல்லி சோத்திரம் பண்ண. அதனால தான் நாங்கள் போன வாரம் முழுசும் கணக்கிட்டு கிட்டத்தட்ட 4,21,00,000 நாம் செலவு பண்ணியிருக்கோம். 25ஆம் தேதிக்கு அப்புறம் 59 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம். அதில் தான் கூடுதல் கடன் எடுத்துருக்கிறோம். அவைகளெல்லாம் அடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். அதெல்லாம் சீக்கிரமாக மாறும், நிச்சயமாக அது நிலைகள் மாறும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணவர் அவர், உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அஸ்திபாரமிட்ட கைகளை கட்டி முடிக்கும். எனக்கு பின்னால் ஒரு சந்ததி இல்லை, அவங்க வரட்டும், அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்கு தான் அவங்க வேலை செய்யணும். இதில் பாதி அவங்க தொடரக்கூடாது. என்னுடைய ஜெபம் அது. ஹல்லேலூயா. நாம் பார்க்குறதெல்லாம் கவலை சுமந்துட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரி, அவங்க ஃபோன் எடுத்தோன்னே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. என்னை ரொம்ப நேசிப்பாங்க. எங்கள் அம்மா மாதிரி அவங்க அழுவாங்க, கொஞ்சம் நேரம் அழுவாங்க. நான் அழுன்னு கொஞ்சம் நேரம் அழ விட்டுருவேன். அழுது முடிச்சுன்னா, தம்பி ரொம்ப கவலையாட இருக்கியாடா, உனக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன்னு. நான் உடனே கொஞ்சம் நேரம் சரி அவங்கள அழ விட்டுருக்கணும். அழ விட்டதுக்கப்புறம், சரிக்கா சரி வேறு எதுவும் சொல்லணுமா? இல்லை நான் அழலைக்கா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் அழுதுகிட்டே போனால் என் ஊழியமே என்ன செய்ய முடியாது. ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன், ஊழியத்தை மிஸ் பண்ணிடுவேன். ஆப்ஷன் மைண்டராக இருந்தால் எத்தனை பிரச்சனை இருக்குது. எல்லாம் ப்ரெஷர் கொடுத்தா எதையுமே செய்ய முடியாது பாருங்கள். அதை அந்த நேரத்தில் சுமந்து அந்த நேரத்தில் அவர்கிட்ட கொடுத்துட்டு முன்னே ஓடிட்டே இருக்கணும். ஒரு மிலிட்ரியில் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஒருத்தன் முன்னால் செத்து போனான், ஃப்ரெண்டே செத்து போனாலும் அவனை உட்காந்து அழுதுகிட்டு இருந்தானா வேலை கெட்டு போயிடும். அவனை மிதித்து தாண்டி ஓடி யுத்தத்துக்கு போகணும். நமக்கு முன்னால் இருக்கிற சத்துரு வல்லமையானவன், அவனை எதிர்க்கணும்னா நம்ம இப்படி தான் போகணும். அதனால் நான் சுமக்கலக்கா, ஆனால் அவங்க சுமக்கிறாங்க. அவங்க நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க ஆறுதலுக்கு ஒரு மாதத்துக்கு 2-3 தடவை பேசி ஒரு 2 நிமிஷம் அழுவாங்க, சரி ஆகுங்க. நான் ஆனால் அழணுன்னு சிலர் என்னை எதிர்பார்ப்பாங்க. நான் அழமாட்டேன், நான் சிரிச்சாப்புல தான் இருப்பேன். நீங்கள் நான் கவலையில் மட்டும் கவலையிட்டவன் நினச்சிட்டு போங்க. ஆனால் நான் கவலையை சுமக்க மாட்டேன். பிரச்சனைகள் உண்டு, கவலைகள் உண்டு. நான் ஊழியக்காரன் நான் நின்று சொல்லுகிறேன். என்னை பூஸ்ட் பண்ணுவதுக்கு நான் ஒரு நாள் இதை சொன்னதில்லை, இப்போ சொல்லுகிறேன். நிறைய பேர் இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரியாமல் கவலையை சுமந்து ஆண்டவர்கிட்டே விலக ஆரம்பிச்சிங்க. அந்த விளக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கடமைக்கு சபைக்கு வருவீங்க, ஊழியம் செய்வீங்க, கடமைக்கு ஊழியம் செய்வீங்க. அந்த உயிர்ப்பே இருக்காது, உற்சாகமே இருக்காது, அந்த உற்சாகத்தின் ஆவி இருக்காது, முன்ன செய்த ஜபம் இருக்காது, முன்ன செய்த சுவிசேஷ ஊழியம் இருக்காது, முன்ன கொடுத்த காணிக்கைகள் இருக்காது. எல்லாத்துலேயுமே என்னத்தை கண்டோம், என்னத்தை அவர் செஞ்சார் சொல்ல மாட்டோம். ஆனால் மனசுக்குள்ளே வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிச்சிடும். நம்முடைய குடும்பம் பார்க்கும், நம்முடைய சுற்றி உள்ள மக்கள் பார்ப்பான். கொஞ்சம் நாள் கழித்து முழுமையாக தரும். பேதுரு ஒரே நாளில் மறுதளிச்சில்ல 3 முறை. அவன் தூரமாய் பின் சென்றான்னு வசனம் சொல்லு. எல்லாரும் நெருக்கி கண்டதும் தொட்டதும் பார்த்ததும் அப்படி நெருக்கமாக அனலாக இருந்தவங்க ஒரு டைமில் பேதுரு தூரமாய் பின் சென்றான். அந்த டிஸ்டன்ஸ் வந்துச்சு பாருங்க. அந்த டிஸ்டன்ஸ் தான் ஒரு நாள் அவனை முற்றிலுமாய் அவர் அறியேன் என்று சபிக்க தொடங்கினான் என்று சொல்லுகிற பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிட்டு கர்த்தர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் என்னை புதுப்பிக்க ஆண்டவர் அனுமதி கொடுக்குறேன். நேற்றைய தினம் மாலையில் நினைத்து கொண்டிருக்கும்போது மனசுக்குள்ளே வந்த எனக்கு ஒரு செய்தி என்னன்னா, யார் ரட்சிக்கப்படணும்னு அவர் தீர்மானிக்கலை. அப்படி சிலர் நம்புகிறாங்க, தப்பா இல்லை. அவர் வசனத்தை சொல்கிறாரு, கேட்குறவங்க விசுவாசம் வந்தாங்கன்னா பெற்றுக்கொள்கிறாங்க. அதே மாதிரி தான் பின்மாற்றம் ஆயிருக்கிறேன். நான் பின்வாங்கிட்டேன், முன்ன மாதிரி இல்லை, நான் புதுப்பிக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க புதுப்பிக்கப்பட முடியாது. இல்லைன்னா எப்படி எல்லாரும் இப்படி தான் எல்லாரும் யோக்கியமா அப்படின்னு போகிறவங்க புதுப்பிக்கணும். நான் புதுப்பிக்கப்படணும் ஆண்டவரே. நாவே ஒரு முறை தொடும். சிம்சன் கேட்டான் பாருங்கள், டச் மீ லார்ட், என்னை இன்னொரு விசை தொடும் ஆண்டவரே, 1 more time என்னை ஒரு விசை தொடும் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த விருப்பம் வரணும். அவங்கள ஆண்டவர் தொடுவார். எத்தனை முறை சோர்ந்து போனாலும் சோர்வை விட்டு எழுப்புவார். எலியாவே பாடுள்ள மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அவன் பாருங்கள், 400 பேரை ஒரு ஆளாக ஜெயிச்சவன். ஆனால் ஒரே நேரத்தில் உனக்கு ஒரு சாவு வருது, உன்னை கொல்ல போகிறாங்கன்னு சொன்னவொடனே, அரசாங்கமே எதிரின்னு நான் தெரிஞ்சவொடனே சோறு வருது, ஓடினவன் களைத்து போனான், சோர்ந்து போனான், நிற்கிறான். பாருங்கள், நம்ம ஃபிசிக்கலாக மனசில் சோறு இருந்துச்சுன்னா அடுத்த விஷயம் நிமிஷமே நம்முடைய உடம்பு காட்டி கொடுத்துரும், முகம் காட்டி கொடுக்கும், உடம்புல வியாதி வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் எலியா ஓடினான், நின்னான், உக்காந்தான்,
படுத்துட்டான்னு இருக்கு வசனம், அந்த ஆர்டரில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குகையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் உடலை, உனக்கு இங்கே என்ன வேலை, ஏன் நீ உட்காந்து தெரியாதா, இயேசுக்கு தெரியாதா, தேவனுக்கு தெரியாது, தெரியும். ஆனால் எலியாவை வச்சு செய்ய வேண்டிய வேலை முடியணும்னா அவன் மீண்டும் உற்சாகம் அடைய வேண்டும், மீண்டும் அவன் புதுப்பிக்கப்பட வேண்டும், அவனுக்கு தேவதூதர்கள் சாப்பிடும் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், அவனை பலப்படுத்த வேண்டும். திரும்பி 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் ஓடும்படி செய்தான். ஓடி அவனை குறித்த தீர்க்க தரிசனம், அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்து ராஜாக்களை ஏற்படுத்தி தீர்க்க தரிசிகளை ஏற்படுத்தி அவனுடைய வேலையை முடித்து சந்தோஷமாய் ஓட்டத்தை முடித்தான். ஹல்லேலூயா. என்னை புதுப்பி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க?